ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டி ஃபுட் பார்க். இன்றைக்கி கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு பார்க்க போகிறேங்க. என்னோடய சின்ன மாமியார் சொல்லி கொடுத்தது. வாங்க பார்க்கலாம். குக்கர் வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை வதக்கி கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கறி ஆல்ரெடி தண்ணி விடும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஹையில் ஒரு விசிலும் ஸ்லோவில் 7 விசில், மொத்தமாக 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் இறங்கிருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கசகசாவை ஆயில் விடாமல் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கி கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி கூட சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். வறுத்து வச்சுருக்க கசகசாவை சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்து மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். கடாயை வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஜாரில் கொஞ்சம் பேஸ்ட் இருக்கும், அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு அதெல்லாம் அலசி இதில் சேர்த்து இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததும் இது கூட மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மட்டன்லேயும் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டன்லேயும் உப்பு இருக்குது, பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு 30 செகண்ட் அப்படியே வதக்கிட்டே இருங்க. வதக்குனதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்து அந்த வேக வச்ச மட்டன் தண்ணியை சேர்த்துக்கோங்க. மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் இதை கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் பிடிக்காதவங்க கூட இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.